வணக்கம்யா. நல்லா சொன்னீங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீங்க யாரு? இந்த ஊர் முன்சிப்பு. வணக்கம். இந்த மீசி இருக்கானே மழையே முழுங்கி ஏப்பு விட்டுருவான். காட்டுல இருக்க மரத்தை எல்லாம் வெட்டி வீடு மேல வீடு கட்டிட்டான். உங்க பையன் வந்ததுக்கு அப்புறம் இவன் ஜம்பம் பறிக்கல. பரவாயில்லையே, இந்த ஊர்ல நல்லவங்களும் இருக்கீங்களே. நல்லவங்க ரொம்ப பேர் இருக்காங்க, ஆனா ஏழையா இருக்காங்க. நேரம் வரும்போது பேசுவோம். அந்த நேரம் வரும். என்னப்பா பெட்டியோட நிக்கிறீங்க? எங்க புறப்பட்டீங்க? வந்த வேலை முடிஞ்சு போச்சு, புறப்படுறேன். 2 நாள் இருக்க போறேன்னு சொன்னீங்க. 2 நாள்ல உன்னை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை 2 நிமிஷத்துல கிராம முன்சிப்பு கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். புறப்படலாமா? அப்பா பரவாயில்ல, கூடு. மைசன், தேசத்தை காப்பாத்த நான் எல்லையில இருந்தேன். நீ தேசிய சொத்தை காப்பாத்துறதுக்கு காட்டுல இருக்கிற. இந்த நாட்டுக்கு நம்ம மாதிரி ஆளுங்க தான் முக்கியம். ஓகேப்பா. வந்து ஹெல்ப் பண்ணுங்களேன். தள்ளு. வேம்பர்ல எல்லாம் இறங்க.
நீ எந்த எதிர்ப்பா இருந்தாலும் சமாளிச்சிடுவேங்கிற தைரியம் எனக்கு இருக்கு. இருந்தாலும் பி கேர்ஃபுல். சரிப்பா. அப்பா பொண்ணு. கண்டக்டர், எங்க அப்பாவுக்கு சுருட்டு பிடிக்கிற பழக்கம் இருக்கு. அது இல்லாம அவரால் டிராவல் பண்ண முடியாது. கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க. சரிங்க சார், போலாம். புது ஆபீசர் வந்தாலும் வந்தாரு, ரவபாலா காட்டையே காவல் காக்க சொல்றாரு. கொஞ்சம் கூட தூக்கமே இல்ல. அருமையான பொதரு. ஒரு 2 மணி நேரம் இங்க தூங்கலாம். சட்டையோட தூங்கினா டூட்டில இருக்கும்போது தூங்கினான்னு பயிலுக்கு காமிச்சு கொடுத்துருவாங்க. அப்புறம் வேலை போயிடும். சட்டையை கழட்டிடுவோம். ஐயோ வா. காடு பூரா செடிகளுக்கு பதியம் போட்டு ஊனி வச்சேன். அதை ஏதோ குறிப்பிட்ட பண்ணி வந்து அழிச்சுக்கிட்டே இருக்குங்க. இலை வேற கிழங்கு வேறன்னு புடிங்கி தின்னுடுதுங்க அந்த பண்ணி. எங்க குண்டுக்கு தப்பிச்சிருதுன்னு சொல்லித்தான் உங்க குண்டால சுட சொல்லி கூட்டியாந்திருக்கோம். கவலையப்படாதீங்க, சுட்டு தள்ளிடுவோம். இந்த வேட்டக்கார வெள்ளசாமி துப்பாக்கிக்கு எந்த பண்ணியும் தப்பாது. சத்தப்படாதீங்க, வாங்க. எங்க பெரிய சைஸ் பண்ணி இவ்வளவு பெருசா பனிஜாதியில நாங்க பாக்கல. சுட்டா கூட்டத்துக்கே போதும். கொல்லக்கூடாதியா? கால்ல சுட்டு தர்றேன், உங்க ஆபீஸ்கிட்ட கொண்டே காட்டுங்க, பாராட்டுவாரு. ஆமாங்க. சத்தம் போடாதீங்க. நீ ஏன்டா அதுக்குள்ள போய் படுத்த? நாங்க பண்ணின்னு நினைச்சோம். என்ன இங்க கலாட்டா? சார் என்னை பண்ணி நினைச்சு சுட்டுட்டாங்க சார். நல்ல வேலை கால்ல பட்டுச்சு. யோ, மனுஷனுக்கு பண்ணிக்க வித்தியாசம் தெரியாது? சார், அந்த ஆளை படுக்க வச்சு பாருங்க சார். அசல் பண்ணி மாதிரியே இருந்துச்சு சார். அதனாலதான் சுட்டேன் சார். படியா எங்க படு சார், படு. நல்லா பாத்துங்க சார். பண்ணி மாதிரியே தான் இருக்கு. அந்த ஆளு கொரட்டை கூட பண்ணி மாதிரி இருந்துச்சுங்க. ஏயா டியூட்டி நேரத்துல படுத்து தூங்குறியா நீ? உன்னை சார் சுட்டுறாங்க. இனிமே வீட்டுல கூட சரியெல்லாம் படுக்க மாட்டேன். வணக்கம் சார். குட் மார்னிங். என்னையாது பாக்கு வெத்தலைங்க. அது தெரியுது. எதுக்கு? இன்னைக்கு எங்க ஊரு மாரியம்மன் திருவிழாங்க. அங்க ராசா ராணி ஆட்டம் நடக்கும். நீங்க அவசியம் வரணும். அங்க ஊர் ஜனமே கூடி இருக்கும். ஊர் ஜனங்க எல்லாரும் வருவாங்களா? வருவாங்க சார். அப்ப கண்டிப்பா நானும் வருவேன். பயங்கரமான கொரட்ட சத்தம், அதோட அசிங்கமான ஒரு நாத்தம். என்ன இளவா குடிச்சிருப்பானுங்க. எந்த நாத்தமானாலும் சரி அவ்வளவையும் விளக்கிட்டு வெங்கட சுப்புமாவ இதை தாண்டது எமயமலையை தாண்டுற மாதிரி. தண்டவாளத்துல சிக்கின மாதிரி கால் சிக்கிருச்சு. எப்ப ரயில் வரும்? ரயில் வந்தா தான் விடும்போது இருக்கு. ரயில் வந்துருச்சு. யாரது நடுவுல நின்னது? நான் தான் சார். படுங்க. கனவெல்லாம் கேட்கிறாரு. யாரது பேசினது? நான் தான் பேசிருக்கிறேன். மனம் பிராந்தி. மெக்டோல் பிராந்தி வாங்கி தரேன், படுங்க. சந்தோஷம். கோயிலை சுத்தி உருண்டாளாவது பணம் கிடைக்கும். இப்ப எது கிடைக்க போகுது? இது கிடைக்கும். சத்தம் போடாதே. 50 ரூபா கொடுத்து சாமி. இப்ப எதுக்கு வந்தீங்க? இன்னொரு 50 ரூபா கொடுத்துட்டு போலாம் தான். காலைல கொடுங்க சாமி. என்னடா ராமு, என்ன சொல்ற? எங்க ஆளுக்கு பார்த்தாங்கன்னா டோல கிடைக்கிற மாதிரி அடிச்சு ஜவ கிடைச்சிடாம சாமியா.
எல்லாம் வாங்க 50 ரூபா கொடுத்தா சாமி அந்த ராத்திரில வந்துருக்குது வாங்க வாங்க ஏன் சாமி 50 ரூபா கொடுத்தா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்களேன்டா. ஊருக்குள்ள படுக்கிறதுக்கு பயந்து போய் ஓரமா படுத்திருந்தோம். ஊருக்குள்ள இருந்து உருண்டு வந்து எங்க பொண்ணை தொட்டுட்டா சாமி. கற்பு கரைஞ்சு போச்சு. கரைஞ்சு போச்சா? பொண்ணு கற்பனை சோப்பா கரைஞ்சு போறது. வித்தகார பொண்ணை ஏன தொட்ட? வேணும்னு தொடல, டமாசா தொட்டேன். தமாஷா தொடறதுக்கு அது என்ன பொம்மையா? தொட்டவன் தான் கட்டிக்கணும். நான் என்ன மாட்டேன்னா சொன்னேன். உள்ளூர்கார பொண்ணை விட பித்தக்கார பொண்ணு எவ்வளவோ மேலு. கிளி மாதிரி இருக்க. செய்யறது செஞ்சு விட்டு பஞ்சாயத்துல எழுத்து வர பேசுறியா? கிளி மாதிரியா இருக்க கிளி. வீட்டுக்கு உடனே கிழிச்சு விடுறேன். வேட்டியவா? இந்த பாருங்க சுப்பிரமணியம், இந்த பொண்ணை கட்டிட்டு வீட்டுக்குள்ள நீ வர்றதுக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்கவே மாட்டேன். நீ என்ன சம்மதிக்கிறது? தொட்டது அதுகிட்ட பேசிக்கிறேன். நல்ல சம்பந்தம் வரும்போது லட்ச லட்சமா கேட்டியே, அந்த பாவம் தான் இப்ப விசுவரமா எடுத்து ஆடுது. டேய் சும்மாரா, உங்க அண்ணன் நினைச்சா எனக்கு பச்சடி எரியுது. ஐயோ, உங்க குடும்ப சண்டை எல்லாம் வீட்டுல வச்சுக்கங்க. டேய் தடியா, கல்யாணத்துக்கு ஒரு நாள் சொல்லு. முடியாது சாமி. எங்க இனத்துக்கு இன்னும் சில சம்பிரதாயம் இருக்குது சாமி. அத முடிச்சிட்டு தான் தாலி கட்ட வைப்போம். என்னையா சொல்ற? அதாவது சாமி, பொண்ணுக்கு முறமாப்பிள பல ஊர்ல இருக்கானுங்க. அவங்களையெல்லாம் வர சொல்லி அவங்க கையில சாட்டையை கொடுத்து இந்த ஆளை அடிக்க வைப்போம். உனக்கு வேணும்? எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டா பொண்ணு, இல்லைன்னா உடம்பெல்லாம் புண்ணும். இப்பவே சைபால் வாங்கி வச்சுக்க வேண்டியதுதான்.